இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 22/5/2026 வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 8ஆம் தேதி, நாள் கிள்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் காலை 6:40 மணி வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய விசேஷம் சஷ்டி. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வங்கள் மகாலட்சுமி, முருகப்பெருமான். சூரிய உதயம் காலை 5:53 மணி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் மூலம் பூராடம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, தெய்வத்தின் அருளும் குடும்பத்தின் அன்பும் ஒரு சேர கிடைக்கும் உன்னதமான காலம் இது. முருகப்பெருமானின் அருளால் தடைகள் விலகி சுப நிகழ்வுகள் இல்லத்திலும் அரங்கேறும். உழைப்பிற்கு ஏற்ற நற்பலன்கள் உங்களை தேடி வரும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தேவையற்ற செலவுகள் வர வாய்ப்புள்ளது. வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருக்க வேண்டும். மேஷராசி பரணி நட்சத்திரம். தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும். பணியிடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத பயணங்கள் காரணமா உடல் அசதி உண்டாகும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். திடீர் செலவுகளால் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். வாடிக்கையாளர்களிடம் கவனமா பேச வேண்டும். மகாலட்சுமி வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றங்களை தரும். ரிஷபராசி அன்பர்களே, அனைத்து துறைகளிலும் உங்கள் ஆதிக்கம் மேலோங்கும் ஒரு உன்னதமான காலம். நண்பர்களின் ஆதரவு, புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் சமூக மதிப்பு என அனைத்தும் ஒரு சேரக்கூடி வருவதால் உங்கள் லட்சியங்களை நோக்கி துணிச்சலாக அடியெடுத்து வைக்கலாம். வெற்றி நிச்சயம். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக செலவு செய்வீங்க. பணியிடத்தில் சவால்களை சந்தித்து வெற்றி பெறுவீங்க. திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். பணவரத்து அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரம். எதிர்பாராத பணவரவு இருக்கும். பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது. பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. மிதுனராசி என்பர்கள், நன்மைகளும் சவால்களும் கலந்த காலம் இது. பதற்றமின்றி விவேகத்துடன் செயல்படுவது உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். சிவபெருமானின் அருள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து வெளிநடக்கும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது. உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு நல்ல நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம். கடகராசி அன்பர்கள், நிதி விஷயங்கள் மற்றும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும். மற்றபடி குடும்பத்தின் ஆதரவோடு இன்றைய நாள் இனிய நாளாக அமையும். நிதானமே இன்று உங்களின் பலம். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பயணங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. கடகராசி பூசம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளில் கவனமா இருக்க வேண்டும். பொறுமையுடன் செயல்பட பிரச்சனைகள் தீரும். பணியிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். குடும்ப பிரச்சனை தீர சரியான வழி பிறக்கும். பண விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாகதேவதை வழிபாடு நன்மையை தரும். சிம்மராசி அன்பர்கள், முன்னேற்றத்திற்கான பாதைகள் தெளிவா தென்படும் காலம். துணிச்சலா செயல்படுங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு அடியையும் நிதானமா கவனமா எடுத்து வச்சீங்கன்னா வெற்றி உங்கள் வசம்தான். சிம்மராசி மகம் நட்சத்திரம். நீண்ட நாளா எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை தொடங்கும். சூரிய பகவான் வழிபாடு நன்மை தரும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். பயணங்களின் போது கவனமா இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மனதில் ஒரு விதமான குழப்பம் நிலவக்கூடும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். பணியிடத்தில் பொறுப்பு கூடும். தொழில் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத உதவிகள் கிடைச்சு உங்கள் வேலைகள் எளிதா முடியும். கன்னிராசி என்பர்கள், பொருளாதார ரீதியா ஒரு விழிப்புணர்வு தேவைப்படும் நேரம். வரவு செலவுகளை சரியா திட்டமிட்டு குடும்ப மகிழ்ச்சியை முன்னிறுத்தி செயல்பட்டால் நன்மைகள் பெறும். கன்னிராசி உத்தர நட்சத்திரம். பொருளாதார நிலை பெரிய மாற்றங்கள் இன்றி சீரா தொடரும். இல்லத்தில் அமைதியும் கலகலப்பும் நிறைஞ்சிருக்கும். சூரிய பகவான வழிபடுவது சிறப்பு. கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். பண விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். நிதி நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்கும். வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்க வேண்டும்.
துலாம் ராசி அன்பர்களே, சொல்லிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நேரம் இது. உங்கள் மீதான நம்பிக்கையை இழக்காம செயல்பட்டால் சவால்களை சாதனைகளா மாற்றி முன்னேறலாம். துலாம் ராசி சித்திர நட்சத்திரம். மனசுல குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை மாறும். பயணங்களால் அலைச்சல் இருக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். பணவரவு திருப்திகரமா இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். கலைத்துறையினருக்கு முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். உணவு விஷயத்தில் எச்சரிக்கையா இருப்பது அவசியம். உடல் நலனில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மனதில் ஒரு விதமான சஞ்சலம் நிலம். விருச்சிக ராசி என்பர்களே, நிதி உயர்வு, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் தொழில்முறை அங்கீகாரம் என அனைத்தும் ஒரு சேரக்கூடி வரும் இனிய நேரம். முருகப்பெருமானின் அருளால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் முழுமையான வெற்றியை தரும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். பொறுமையுடன் இருப்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். எதிர்பாராத வழிகளில் பணவரவு உண்டாகும். வாராகி அம்மனை வழிபடுவது நன்மைகளை தரும். பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகலாம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பயணங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். தனுசு ராசி என்பர்களே, நிதானமான போக்கு, தெளிவான சிந்தனை இன்றைய தேவையாக இருக்கு. தேவையற்ற யோசனைகளை குறைங்க. உங்கள் கடமையில மட்டும் கவனம் செலுத்துங்க. வரக்கூடிய தடைகளை தாண்டி எதிர்பாராத வெற்றி பெறுவீங்க. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பயணங்களால் அலைச்சல் மட்டுமே ஏற்படக்கூடும். உணவு விஷயத்தில் எச்சரிக்கையா இருப்பது அவசியம். தனுசு ராசி பூராட நட்சத்திரம். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். வேலை அழுத்தம் ஏற்படக்கூடும். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, வீட்டில் குதூகலம் களைகட்டும். மன நிம்மதி வரும். சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறும். பணவரவு படு ஜோரா இருக்கும். பொருளாதார நிலை உச்சந்தோடும். பணியிடத்தில் செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மகர ராசி உத்திராட நட்சத்திரம். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம். பொறுமையா செயல்பட்டு பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. மகர ராசி திருவோண நட்சத்திரம். புதிய முயற்சிகளில் ஈடுபட இது நல்ல நேரம். பெருமாளை வழிபடுவது நன்மைகளை தரும். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது. கும்பராசி என்பர்கள், வேலை பார்க்கும் இடத்திலோ சொந்த தொழிலிலோ கூடுதல் விழிப்புணர்வு தேவை. வார்த்தைகள்ல நிதானம் இருந்தா தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். நேர்மறை எண்ணத்தோட செயல்படுவீங்க. வருமானம் வந்தாலும் கையில் தங்கும் அளவு. செலவுகளை கட்டுப்படுத்துவது எதிர்கால திட்டங்களுக்கு உதவும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் வரலாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தடை தாமதங்களுக்கு பிறகு வெற்றி உண்டாகும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதியை நிலவும். பணவரவு திருப்திகரமா இருக்கும். பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெறலாம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். மீனராசி என்பர்களே, உறவினர்களுடன் ஒற்றுமை கூடும். கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு வெற்றியை தேடித்தரும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது நன்மை தரும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். வண்டியில செல்லும் போது கவனமா இருக்க வேண்டும். எதிர்பாராத வழிகளில் பணவரவு உண்டாகும். குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிவபெருமானை வழிபடுவது சிறந்தது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது நல்ல நேரம். சனீஸ்வர பகவானை வழிபடுவது நன்மைகளை தரும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிடும். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும்.